வெல்கம் டு த ஸ்மார்ட் டிஜிட்டல் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் கிளாஸ் 27 தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் எக்ஸல் சீட்டில் கோல் சீக் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். சரியா? ஸோ இன்றைக்கி கிளாஸ் பார்க்கலாமா? வாங்க கிளாஸ் பார்க்கலாம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஃப் அனலைசிஸில் கோல் சீக். சரியா? ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் சினாரியோ மேனேஜர் பார்த்தோம், அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? புரியாதவங்க அந்த கிளாஸ் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த கிளாஸில் நம்ம வந்து கோல் சீக் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ வாங்க. ஸோ கோல் சீக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு கம்பெனிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மந்த்தும் பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி வந்து அச்சீவ்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியோட இயர்லி அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை 3 months 1 times வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அதை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா குவார்ட்டர்லி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ நான் ஒரு டேபிள் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ ஓப்பன் போட்டிருக்கேன். ஓப்பன் கோர்சஸ் கோல் சீக். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு கம்பெனியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4 குவார்ட்டர்லியாக பிரிச்சுருக்காங்க. ஓகே, அப்போ என்னாகும் 12 divided by 4 என்னாகும் 3 months வருமா? ஓகே, இப்போ அந்த கம்பெனியோட இயர்லி அச்சீவ்மெண்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh வந்து கொடுத்துருக்காங்க. புரியுதா? இயர்லி வந்து 1 lakh வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ குவார்ட்டர்லி 1ல் வந்து பார்த்தீங்க, குவார்ட்டர்லி மீன்ஸ் 1 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 months. ஓகே, எவ்வளோ சேல்ஸ் அமௌண்ட் அப்படின்னு கொடுத்தாச்சு. அதே நெக்ஸ்ட்டு குவார்ட்டர்லி 2 எவ்வளோ சேல்ஸ் அமௌண்ட், அடுத்த குவார்ட்டர்லி 3ல் எவ்வளோ சேல்ஸ் அமௌண்ட் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா குவார்ட்டர்லி 4 மட்டும் பெண்டிங் இருக்குது. சரியா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 lakh வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு குவார்ட்டர்லி 4ல் நான் எவ்வளவு சேல்ஸ் அமௌண்ட் நான் அச்சீவ் பண்ணால் எனக்கு 1 lakh வந்து அச்சீவ் ஆகும். இதுதான் வந்து நம்மளோட கோல். புரியுதா? அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கோல்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இவ்வளோ சேல்ஸ் வேல்யூ வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும், டோட்டலாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இங்கே குவார்ட்டர்லி 1 குவார்ட்டர்லி 2 அப்படின்னு இப்போ 4 தான் வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 குவார்ட்டர்லியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சேல்ஸ் வேல்யூ வந்து நம்ம வந்து என்ன சேல்ஸ் வேல்யூ வந்திருக்கோ அதை கொடுத்தாச்சு. குவார்ட்டர்லி 4 மட்டும் பெண்டிங் இருக்குது. ஸோ இந்த குவார்ட்டர்லி 4ல் எவ்வளவு சேல்ஸ் அமௌண்ட் நான் வந்து ஃபினிஷ் பண்ணால் எனக்கு வந்து டோட்டல் கோல் வந்து அச்சீவ் ஆகும். புரியுதா? ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி டேபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிங்க. சரியா? ஸோ நான் ஒவ்வொரு கிளாஸஸுமே பார்த்திங்கன்னா என்ன மாதிரி டேபிள்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், டேட்டாபேஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த குவார்ட்டர்லி 4ல் என்ன வரணும், வேல்யூ வரணும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ டோட்டலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சம் பண்ண போகிறோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவல் டு சம் ஆஃப் ப்ராக்கெட். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூ அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். அதாவது C3:C6 ஓகே கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டேன், என்டர் அடிச்சிட்டேன். இப்போ எனக்கு இதோட டோட்டல் எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 82,750 வந்து எனக்கு வந்திருக்கு. சரியா? ஸோ அங்கே கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ உங்கள் டோட்டல் செல்ஸ் எங்கே வேல்யூ வந்திருக்கோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வாட் இஃப் அனலைசிஸ் போங்க. இதில் கோல் சீக். சரியா? ஸோ கோல் சீக் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பனில் இருக்குது. சரியா? ஸோ இங்கே என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 3 வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. செட் செல் வேல்யூ, 2 வேல்யூ, பை சேஞ்சிங் வேல்யூ, சேஞ்சிங் செல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா செட் செல்லில் வந்து C8. ஸோ நான் இந்த வேல்யூ வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நான் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, C8 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதோட டோட்டல் அச்சீவ்மெண்ட் வேல்யூ எனக்கு என்ன வரணும் அப்படின்னா 1 lakh வரணும். 100 பாருங்கள், புரியுதா, தெரியுதா?
ஸோ எந்த செல்லை டிபெண்ட் பண்ணி வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் C8 கொடுத்துட்டேன். அதே மாதிரி எவ்வளோ வேல்யூ அச்சீவ் பண்ணணும் 1 lakh கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பை சேஞ்சிங் செல்ஸ், புரியுதா? பை சேஞ்சிங் செல்லுங்கிறது என்ன அப்படின்னா எந்த இடத்துல உங்களுக்கு வேல்யூ வந்து ரிமைனிங் காமிக்கணும். ஸோ அது வந்து எனக்கு Q4 சேல்ஸ் அமௌண்ட். புரியுதா? ஓகேவா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு செட் செல்லில் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் வேல்யூ 82,750 இருக்குது பார்த்தீங்களா, அதை செட் பண்ணிக்கோங்க. 2 வேல்யூ அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல எனக்கு டோட்டல் அச்சீவ்மெண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 lakh கொடுத்துருக்காங்க, அதை டைப் பண்ணிட்டேன். பை சேஞ்சிங் செல்லுங்கிறது என்ன, எவ்வளோ ரிமைனிங் வேல்யூஸ் காமிக்கணும் அந்த செல்லை சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு எங்கே வரணும், Q4 சேல்ஸ் அமௌண்ட், அதை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ C6 அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், தெரியுதா? இப்போ ரிமைனிங் நான் எவ்வளோ பண்ணணும், 17,250 பண்ணினா எனக்கு என்ன ஆகும், 1 lakh வந்து அச்சீவ் ஆகும். சரியா? ஸோ இதை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வந்து கோல் சீக் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் பயன்படுத்துகிறோம். சரியா? அவ்வளோதான். ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதை ஒன் டைம் வந்து போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கிளாஸஸ்க்கு வாங்க. ஓகே. தேங்க்யூ.